எங்களுக்கு இப்ப இந்த கல்வியாண்டுல நாங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ பத்தி சிறு கருத்துக்களை கோர மிஷின் அடிச்சர் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே. நம்ம இந்த கல்வியாண்டுல மார்ச் மாச பாதியிலே நமக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம அதுல இருந்துமே நிறைய எங்க பிரான்ச்ல நாங்க என்ன செய்யறோம், எல்லா பிரான்ச்லயுமே தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் தனியா கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஆல்ரெடி இருக்கிறதுதான். அதுல நார்மலா டைரி மெயின்டைன் பண்றதை விட அதுவும் இல்லாம அதுக்கு மேலேயும் வாட்ஸ்அப்ல ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணிடுவோம். டைரியில சைன் வைக்கிறாங்களோ இல்லையோ வாட்ஸ்அப் கரெக்டா பார்த்து அதுக்கு ரிப்ளை வந்தது. சோ இப்போ உள்ள காலகட்டத்துல மொபைல் போன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. சோ அதுவும் இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா நாம மார்ச் மாசத்துல இருந்தே தனித்தனி குரூப் கிரியேட் பண்ணி அந்தந்த அதாவது ஒரு ஸ்டாண்டர்டு அந்தந்த குரூப்க்கு நாங்க என்ன செய்யறோம்னா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, பிள்ளைங்க வீட்டுல உட்கார்ந்துருச்சுங்க, எதுவுமே படிக்கிறது இல்ல, ஸ்கூல் வந்தாவாச்சு ஏதாச்சும் 4 வார்த்தை படிச்சுட்டு போவோம். சோ இப்ப வீட்டுல உட்காந்து ஒரே விளையாட்டு, ஒரே பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட். சோ அதனால இந்த மாதிரி நாங்க குரூப் கிரியேட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த குரூப் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா வீட்டுல வச்சு ரீட் பண்ண சொல்லி, வாசிக்க சொல்லி, ரைம்ஸ் அழகா பாட்டு பாடி அழகா எங்க குரூப்ல வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவீங்க. நிறைய பேரண்ட்ஸ் இது வரைக்கும் சென்ட் பண்ணிட்டு ஒரு நியூ குரூப் மறுபடி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் புதுசா என்ன பண்றோம், எல்லாமே ஹோம்ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சோ அது தவிர என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஒரே டிவில நியூஸ் எல்லாருமே பாத்துப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா நம்ம 1 to 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் சாத்தியம் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் எப்படின்னா எப்படி நாங்களும் இருக்கணும், ஸ்டூடெண்டும் இருக்கணும். சோ டைரக்டா நாங்க பாக்குறது அது எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கனெக்ட் ஆகுமா, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே இருக்கு. சோ அதனால நாங்க புதுசா நாங்க என்ன ஐடியா பண்ணோம்னா யூடியூப்ல அப்படியே பாடம் நடத்தி போட்டுடலாம். சோ பேரண்ட்ஸ் எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறோ எந்த டைம்ல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமோ சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செஞ்சிட்டோம், யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனி டீச்சர்ஸ் போட்டு தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்குமே சேர்ந்து நாங்க என்ன செய்யறோம்னா வாட்ஸ்அப் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது உள்ளக போயிட்டு பார்க்கவே தெரியல. ஒரு சில தெரிஞ்ச பேரண்ட்ஸ் அழகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தட்டி விட்டு பேரண்ட்ஸும் உட்காந்துட்டாங்க. ஏன்னா மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸும் கூடவே உட்காந்துட்டாங்க. உட்காந்து என்ன செய்யறாங்க, பசங்களுக்கு சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க் பண்ணி அழகா கரெக்டா. முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லாக்டவுன் ரொம்ப சிவியரா இருந்ததுனால வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே மட்டும் என்ன செய்யறோம், யூடியூப்ல பாக்குற ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்றோம்னா சாட்டர்டே ஒன்ஸ் நோட்டை சைன் வாங்க வரணும். சோ அப்படின்ட்டு சொன்னதால நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் நோட்ல சைன் பண்ணிட்டு அழகா நீட்டா போயிட்டு இருந்தாங்க. சோ இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா டெய்லியுமே ஒரு மணி நேரம் ஒரு கிளாஸ் கூப்பிட்டு அழகா அந்தந்த பிள்ளைங்களுக்கு என்ன அந்த டயத்துல அவங்களுக்கு என்ன அந்த கல்வியை கொடுக்க முடியுமோ சோ அவங்களுக்கு கொடுத்துட்டா இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் கொண்டு விட்டாங்க. அதுக்கடுத்து கண்டினியூஸா ஒவ்வொரு நாள் போக போக சரி என்னத்த லாக்டவுன் இந்த மோடி செய்யற வேலையா இருக்குமோ என்னமோ நினைச்சு நிறைய பேர் கொஞ்சம் இதாயிட்டாங்க. சோ அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்குமே ஒரு பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் வரதுக்குமே ஸ்டூடெண்ட்ஸும் வர்றாங்க. சோ எங்களுக்குமே ரொம்ப ரஷ்ஷா தான் இருக்குது. சோ இவ்வளவு இக்கட்டான காலகட்டத்துல நீங்களும் உங்க பசங்களை அனுப்பிச்சு நீங்க ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. சோ அது தவிர என்னன்னா யூடியூப்ல தாசலாம் கேடிஎன்எல் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எங்க பிரைமரி டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க லெசன் நீங்க நடத்துவாங்க. சோ அது நிறைய பேரண்ட்ஸ் இங்க இருக்கிற நிறைய பேரண்ட்ஸுமே தெரியாது. நானுமே கிளாஸ் வரவங்களுக்கு எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துட்டா இருக்கேன். ஒரு சில பேரண்ட்ஸ் பாத்துட்டாங்க. சோ இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. தெரிஞ்சவங்களை கேட்டு நீங்க என்ன செய்யலாம், அதை பார்த்துக்கிட்டு என்ன செய்யலாம், அந்த யூடியூபை பார்த்து நீங்களும் உங்க பசங்களோட ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து என்ன செய்யணும், பசங்களோட சேர்ந்து நாமளும் 4 வார்த்தை கத்துக்கலாம். என்ன சொல்றாங்கன்னு அந்த டீச்சர் என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு என்ன செய்யலாம், உங்க பசங்களோட ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து என்ன செய்யலாம், நாமளும் சேர்ந்து படிச்சு நம்ம பிள்ளைங்களோட நலனுக்காக. ஏன்னா பசங்க உள்ள போய் பார்க்கவே தெரியாது. இன்னொரு பில்லியன் பசங்க இருக்காங்க, நம்மளோட மேல நம்ம பசங்க நல்லா பார்ப்பாங்க. சோ அது வேற இருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன செய்யறது, நிறைய பேரு மொபைல் போன் கொடுக்கறது, அதுல
டெய்லியுமே வந்து கண்டினியூ பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ டீச்சர். அவங்க சொன்னது வந்து எங்க ஸ்கூல் ஐடி வந்து தாஸ்லாம் கேடிஎன்எல். அது உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இப்போ உண்மையோட சப்ஸ்கிரைபர் வந்து அதுக்கு வந்து 800 சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அந்த சேனலுக்கு. உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இன்ஷாஅல்லாஹ் இன்னும் மேல எங்களுக்கு அது சப்ஸ்கிரைப் வரும். இன்னும் மேல எங்களுக்கு அதனுடைய அதை விட டெவலப்மெண்ட் நாங்கள் கண்டிப்பா ஆகும். அடுத்த சில கருத்துக்கள் கூற எங்கள் ஆசிரியர் எஸ் ஆயிஷா அவர்களை அழைக்கும். All of you, good evening to all. இந்த தாருசலாம் துவக்கப்பள்ளி சார்பாக புதிய மாணவர்கள் பெற்றோர் அறிமுக கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க இவ்வளவு நாளா என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்கோங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எங்களுக்கு பல பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த அதாவது 1921ஆம் ஆண்டு மதரசாவா துவக்கப்பட்ட இந்த தாருசலாம் இப்பொழுது பல பிரான்ச்சஸை கொண்டு துவக்கப்பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் உயர்ந்திருக்கு. அப்படின்னா பேரண்ட்ஸோட உங்களோட ஒத்துழைப்பு தான் முக்கியமான முதல் காரணம் நாங்க சொல்லுவோம். அதோட எங்களோட உழைப்பு மட்டும் இல்ல, உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு முக்கிய காரணமா இருக்குது. நாங்க நிறைய பிரான்ச்சஸ் அல்ஹம்துலில்லாஹ் வச்சிருக்கோம். உங்களோட குழந்தைங்களை நீங்க அனுப்புறீங்க. நாங்க என்ன ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன கொடுக்குறோம், அதாவது எக்ஸசைஸ் பண்ண சொல்றோம். வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம யோகா பிராக்டிஸ் கொடுக்குறோம். அவுட்டோர் கேம்ஸ் வந்து வீக்லி ஒன் டே, அதாவது 1 hour 3 to 4 வரைக்கும் வெளியே அவுட்டோர் கேம்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வச்சு அதுல காம்படிஷன் வச்சு வின் பண்ணவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், பிரைஸ் பண்றோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடத்துறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் எப்படி அப்படின்னா கல்வி சுற்றுலா, எஜுகேஷனல் டூர் வந்து நாங்க கூட்டிட்டு போறோம். அதாவது பிள்ளைங்க வந்து முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கும்ல, அதை வந்து புக்கில் மட்டும் பாக்குறது இல்லாம ஃபீல்ட் ட்ரிப் மடப்பயணமாகவும் ஆண்டிற்கு ஒரு முறை எஜுகேஷனல் டூர் கல்வி சுற்றுலாவாகவும் நாங்க என்ன செய்யறோம், பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் நாங்க பாதுகாப்பா நாங்க என்ன செஞ்சிடறோம், கொண்டு வந்து வீடுகள்ல சேர்த்துறோம். கண்டிப்பா வருஷம் கல்வி சுற்றுலா போயிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கொரோனாவா இருக்கிறதுனால பிளான் பண்ணி இருந்தோம். கொரோனா இருக்கிற காரணத்தினால இந்த வருஷம் வந்து போக முடியல. சரிங்களா? அடுத்தது கேலிகிராஃபி வச்சிருக்கோம், ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ். வருஷத்துக்கு ஒரு என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா கிளாஸஸ் ஸ்டாண்டர்ட் 1 to 5th வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் வச்சிருக்கோம். பிராக்டிஸ் வச்சு பின்னால பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா மேலும் பிராக்டிஸ் கொடுக்குறோம். கொஞ்சம் டல்லா இருக்க ஹேண்ட் ரைட்டிங், கொஞ்சம் லோவா இருக்க ஸ்டூடெண்ட்க்கு நாங்க என்ன பண்றோம், 2 line and 4 line நோட்டு போட்டு அந்த குழந்தைங்களுக்கு மேலும் பிராக்டிஸ் கொடுத்துட்டு வர்றோம். வேற என்ன அப்படின்னா திருக்குறள் ஹதீஸ் வந்து பிரேயர்ல நாங்க கொடுத்துட்டு வர்றோம். ஹதீஸ் வந்து முஸ்லீம் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஹதீஸ் அப்படின்னாலே அதுல உள்ள நன்னெறி கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்க போறோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்டுக்காக பைபிள், பகவத்கீதையில இருந்தும் அதுல உள்ள நன்னெறி கருத்துக்களை நாம என்ன செய்ய போறோம், குழந்தைங்களுக்கு முஸ்லீம் அண்ட் நான் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறதுக்காண்டி நாம என்ன செய்ய போறோம், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அதை நாங்க வந்து ஃபாலோ பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் ஷோ, வருஷத்துக்கு ஒரு முறை யாராவது ஒரு முறை நம்ம அழைச்சு வியக்க வைக்கிற அளவுல மேஜிக் ஷோ என்ன செய்யறோம், பண்றோம். அதையும் பண்ணி குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், காமிக்கிறோம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக்னு உலக அளவுல நாங்க எங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய எல்லா சாதனைகளையும் நாங்க உலக அளவுல தெரியப்படுத்துறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா 10th வந்து மாநில அளவுல, ஸ்டேட் அளவுல வந்து 500க்கு 500 மதிப்பெண் பெற்று நம்ம ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் இடம் இருக்கு. எல்லாருமே இங்க பாத்துருக்கீங்க. தெரியாதவங்க பேசலாம், தாருசலாம் ஸ்கூல்ல மார்க் அள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு. மார்க் யார் அள்ளி போறதுக்கு, கடலை மிட்டாய் அள்ளி கொடுக்கறதுக்கு ஏதாவது உழைப்பு, அதாவது டீச்சர், சாரி, குழந்தை, அதாவது மாணவர்கள் எல்லாரோட உழைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த மார்க்ஸ் வரும். ஒரு அரை மார்க் குறைஞ்சாவே டாப்பர் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான், பாத்துருப்பீங்கல்ல. அந்த பொண்ணு இந்த பொண்ணை விட ஒரு அரை மார்க், 1/2 மார்க் கூட்டிட்டாலே செகண்ட் பிளேஸ் வந்துட்டாலே அழுதுகிட்டு இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு பார்த்தேன், செகண்ட் பிளேஸுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 500 பேர் அள்ளி போறதுக்கு எங்க கடலை மிட்டாய் ஒன்றும் கிடையாது. அதனால தாருசலாம் ஸ்கூல் தான் மாநில அளவுல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டுக்காகவே எங்க ஸ்கூல்ல வந்து நிறைய குழந்தைங்க நியூ ஸ்டூடெண்ட் வந்து சேர்ந்திருக்காங்க. இதுல இருக்க பேரண்ட்ஸ் நீங்களும் கூட சேர்த்துக்கலாம். உங்க குழந்தைங்களை 10th வந்து ஃபுல் மார்க் வந்ததுனால 100% தேர்ச்சி வந்ததுனால நீங்க என்ன செய்யலாம், உங்க குழந்தைங்களையும் நீங்க சேர்த்துக்கலாம். இது உண்மைதான், இது உழைப்பினால வந்த மார்க், இது வந்து எதுவுமே பொய் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களை வந்து நாங்க வந்து ஸ்டோரி டெல்லிங், அதாவது நாங்க
கதை சொல்லி கொடுப்போம், கதை சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு. நாங்க டீச்சர்ஸ் மட்டும் கதை சொல்றது அல்லாம பிள்ளைங்களை வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கதை சொல்றதுக்கு ஸ்டோரி டெல்லிங் நாங்க வச்சு பழக்கப்படுத்துறோம். வீட்டுல வந்து அம்மாட்ட நாளைக்கு ஸ்டோரி டெல்லிங் ப்ரோக்ராம் இருக்கு, நாங்க வந்து போட்டோ எடுத்து சார் வச்சு சாருக்கு அனுப்புவோம், யாரு நல்லா சொல்றாங்க அவங்களுக்கு வந்து சார் பிரைஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே சொல்லி விட்டுருவோம். மறுநாள் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து முதல்ல திணறி தான் சொல்லுவாங்க, போக போக வந்து பழகிடும். கதை மட்டும் கேட்கும் திறன் இல்லாம பிள்ளைங்களுக்கு கதை சொல்லக்கூடிய திறனை நாங்க என்ன செய்யறோம், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் வீட்டுல கதைகள் சொல்லி கொடுக்குற பழக்கத்தை சொல்ற பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு சொல்றதுனால அவங்களோட இமேஜினேஷன் பவர் வந்து நல்லா வளரும், கற்பனை திறன் வந்து நல்லா வளரும். அதுக்கப்புறம் டிராயிங் காம்படிஷன் வைக்கிறோம். ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இல்லாம கேஜிக்குமே டிராயிங் காம்படிஷன் வைக்கிறோம். டிராயிங் காம்படிஷன் வச்சு அதுலயுமே பின்னால பசங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறோம். எல்லாமே எல்லா காம்படிஷன்லயும் நாங்க வந்து முறையா நடத்திட்டு தான் வர்றோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ டீச்சர். அடுத்ததாக இன்னும் சில கருத்துக்களை கூற என் பள்ளி ஆசிரியர் சாயிதா டீச்சர் அவர்களை அழைக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. கூடி இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில இவ்வளவு பேர் வந்து எங்களை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள், எங்களுடைய பள்ளி வளர்ச்சி, எங்க பள்ளியில என்னென்ன டிசிப்ளின்லாம் இருக்கு, எப்படி நீங்க பெற்றோர்கள் எங்க பள்ளியில சேர்த்த குழந்தைகளுக்கு நீங்க எப்படி எல்லாம் டீச் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நிறைய சொன்னாங்க. முதல்ல பேரண்ட்ஸ் ஆன நீங்க உங்க குழந்தைகளோட நண்பர்களா இருக்க பழகுங்க. நிறைய குழந்தைகள் வந்து எப்படின்னா டியூஷன் போறதோட சரி, டியூஷன்ல இருந்து வந்தா டியூஷன்ல எல்லாம் முடிச்சுட்டான் அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேரண்ட்ஸ்ல இருக்குது. வீட்டுல வந்து உங்க குழந்தைகளோட முதல்ல நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, யாரெல்லாம் வந்தாங்க, எந்த டீச்சர்லாம் என்ன மாதிரி பேசினாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த குழந்தைங்க உங்களோட அன்பா அழகா சொல்லும், இந்த டீச்சர்லாம் வந்தாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பேசும். அப்படி பேசும்போதுதான் அந்த குழந்தைங்க உங்கள்ட்ட எந்த பயமும் இல்லாம அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, தவறுகளை எல்லாத்தையுமே உங்கள்ட்ட சொல்றதுக்கு வருவாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைங்க பக்கத்துல வந்தா இப்போ அங்க போய் படி, அங்க போய் எழுது அப்படி தள்ளி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்ல வர்றதை அவங்க உங்கள்ட்ட சொல்லவே முடியாது. குழந்தைகளுக்கு முதல்ல நீங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுங்க. அந்த குழந்தைங்க அவங்களோட எல்லா விஷயங்களையுமே வந்து உங்கள்ட்ட தைரியமா சொல்றதுக்கான பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, கல்வியில மட்டும் நம்ம எல்லாரோடையும் போட்டி போடலாம், எல்லாரையும் பார்த்து பொறாமப்படலாம். நம்ம பொறாமப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி மட்டும்தான். இறைவன் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கான். கல்வியில மட்டும் நம்ம யாரை பார்த்து வேணாலும் பொறாமப்படலாம், எதை பார்த்து வேணாலும் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற நினைப்பு குழந்தைங்களுக்கு வரணும். சோ நீங்க அந்த பழக்கத்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, போட்டி போட சொல்லிக் கொடுங்க. வேற எதுலையுமே பொறாமப்படக்கூடாது, வேற எதுலையுமே மத்தவங்களை பார்த்து எதுவுமே நினைக்க கூடாது. ஆனா கல்வியில மட்டும் நீ என்ன செய்யலாம், எல்லாத்த பத்தியும் பொறாமப்படலாம், எல்லாரோடையும் போட்டி போடலாம் அப்படிங்கிற மனநிலைய உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் உங்களோட குழந்தைகள்ட்ட அன்பா பழகுறதோடு மட்டுமில்ல அவங்கள முதல்ல ஃப்ரெண்ட்லியா பேச பழகுங்க. அப்படி பழகும் போது அந்த குழந்தைங்க உங்கள்ட்ட இன்னும் அட்டாச்சா வருவாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டீச்சர். உங்க எல்லாருமே கொஞ்சம் தனிப்படை மாதிரி வச்சுப்பேன். அடுத்தடுத்து எங்க டீச்சர்ஸோடைய கருத்துக்களை கேட்டுட்டே இருக்கீங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய பிரான்ச்ல இருந்து நிறைய பிரான்ச் இருக்கு, 9 பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்ல இருந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் தான் நான் இப்ப கருத்துக்கள் கூற அழைச்சிருக்கேன். இன்னும் இதுக்கு மேல இன்னும் நிறைய கருத்துக்களை பரிமாறதுக்கு சார் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. அதனால சிறப்பு விருந்தினராக உரை நிகழ்த்த வந்துள்ள தாஸ்னா மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் ஹுசைன் சார் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக. தாருசலாம் அழைக்கிறது, நூற்றாண்டு கொண்டாட இருக்கும் தாருசலாம் அழைக்கிறது, வெற்றியை நோக்கி அழைக்கிறது. தாருசலாம் அழைக்கிறது. புதிய மாணவர்கள், எம் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள் இப்பள்ளிக்கு புதிதாக இருக்கலாம்,
ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரும்போது இங்கு படித்தவர்கள், அதுவும் எங்களிடம் படித்த மாணவிகளை நாங்கள் பார்க்கிறோம் பெற்றோர்களா. அதனால இது உங்களுக்கு புதியவர்கள் அல்ல, நீங்கள் பழகியவர்கள், இந்த பள்ளியில் படித்தவர்கள். இந்த பள்ளியினுடைய கற்பித்தல், கற்றல், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், ஆன்லைன் கிளாஸ், பிரான்ச், எல்லா விஷயங்களையும் பற்றி எங்களுடைய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாகவே சொன்னாங்க. அதாவது கற்றல், கற்பித்தல், இதுல நாங்க சிறந்தவர்களா இருக்கிறோம் அப்படின்னு நாங்க மட்டும் இங்க நடந்து சொல்லிக்கிட்டு இருக்காது. எங்களுக்கு சாட்சியாக இந்த ஆண்டு SSLC தேர்வு 100% தேர்ச்சி, மாநில அளவில் முதலிடம். +1 தேர்வு 100% தேர்ச்சி, நமது ஊரில் முதலிடம். +2 100% தேர்ச்சி, நமது ஊரில் முதலிடம். இப்படி கல்வியில், கற்றலில் நாங்கள் சாதித்தவர்கள் என்பதை நாங்கள் இப்போது வரை பறைசாட்டிக் கொண்டே இருக்கின்றோம். கல்வி மட்டுமா, ஒழுக்கம், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான கவனம் எடுக்கிறோம். அதனால்தான் அதிகமான பெற்றோர் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்துறோம். அந்த பெற்றோர் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய காரணம், ஒரு மாணவன் வெற்றி அடையணும்னா முக்கூட்டு முயற்சி. மாணவன் அவன் முயற்சி பண்ணணும், அடுத்து ஆசிரியர், அடுத்து பெற்றோர், இந்த 3 பேரும் இணைந்து செயல்பட்டாதான் அந்த மாணவனை வெற்றியாளனா மாற்ற முடியும். அப்ப அந்த வெற்றியாளனை மாற்றுறதுக்கு நாங்கள் எங்க செயல்கிறது, நாங்க என்னெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க எல்லாருமே சொல்லிட்டோம். உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம், அந்த குழந்தைய உங்களுடைய குழந்தைய இல்லை, நம்மளுடைய குழந்தைய நல்ல குழந்தைய ஆக்கணும், நல்ல வெற்றியாளன் ஆக்கணும், ஒழுக்கமுள்ள குழந்தைய ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட சந்திக்கிறோம். அப்ப உங்கள் சந்திப்பின் மூலமாக அந்த மாணவனுடைய முழு திறன்களும் நம்ம 2 பேருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை நாங்க மேலும் கூடுதலாக கவனம் செலுத்துறோம். அடுத்து உடலோம்பல், ஏன்னா நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொல்லி திருமூலர் சொல்றாரு. அந்த விஷயத்தை ஒரு ஆசிரியர் அழகாவும் சொன்னாங்க. ஸ்நாக்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் சாப்பிடணும் இந்த சொன்னாங்க. பாருங்க, நாங்க எந்த அளவுக்கு கவனம் எடுக்கிறோம். காலை உணவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்றோம். அப்போ உடல் ஓம்பலையும் நாங்க என்ன செய்யறோம், ஒரு கவனமா எடுத்து உங்களோட அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பிரான்ச், அதாவது மாணவர்களை நோக்கி எங்க படிக்கணும் பேரு. பள்ளியை நோக்கி மாணவர்களை அழைத்தது போக, மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஏன்னா சின்ன குழந்தைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, தூரத்து இடத்துக்கு வந்து சேர முடியாது. பேட்டையில சேரக்கூடிய குழந்தைகள் கூட, சார் எங்க பிள்ளைய ரோட்டை கிராஸ் பண்ணி வராது, எங்களுக்கு அங்க வேன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒருவரை தேடி போனது போக, இப்பொழுது பெற்றோர்கள் எங்களை தேடி வந்து உங்களுடைய பள்ளியை இங்கே நிறுவுங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. எங்களுடைய பிரான்ச் ஹைஸ்கூலை பொறுத்தவரை ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. அதாவது ரஹ்மான் எவ்வளவு 3வது மட்டும்தான் இருக்கு. அங்க 8 வரது இருக்கு. அங்கே என்ன சொல்றாங்க, அங்கோட பிரான்ச் நீங்க 9 பேருக்கு மாணவர்கள் அங்க பிரான்சை கொண்டு வாங்க அப்படிங்கிற நிலையில தான் என்னது, எங்க பள்ளியானது முழு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்து ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஊர்ல வேற எங்கேயுமே நடக்கல. நாங்க அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். இது பெருமைக்காக சொல்லல, நாங்க மாணவர்களின் ஒரு அக்கறைக்காக சொல்றோம். நாங்க தான் முதல்ல என்ன செஞ்சோம், இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சு போகும்போது எங்களுடைய வேலையை நாங்க SLC +2 காமிச்சிட்டோம். எல்லாரும் என்ன செய்யறது அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது நாங்க என்ன செஞ்சோம், ஆன்லைன் வழியாக தேர்வுகளை நடத்தினோம், பாடங்களை அனுப்பினோம், முடிஞ்சோம். நாங்க எல்லா வகையிலும் தயாராகவே இருந்தோம். +1 10 12 மட்டும் தான் பரிச்சை முடிஞ்சது. அப்ப இந்த அளவுக்கு மாணவர்களின் மீது முழு நலனோட நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பெண்கள், நம்ம பெற்றோர்கள் குழந்தைங்கள்ட்ட பேசுங்க அப்படிங்கிற விஷயத்தை போது சொல்றோம். பல பெற்றோர்கள் பார்த்தோம்னா அவங்க தொடர்கள்ல மூழ்கி போயிருக்கிறாங்க. குழந்தைகள் அவன் என்ன செய்யறான், ஒரு செல்ல எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டோ அல்லது இந்த மாதிரி நவீன சாதனமோ அவன் தனியா பேசிக்கிட்டு இருக்கான். பெற்றோர் ஒரு பக்கம் இருக்கிறாங்களோ, மாணவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதனாலையும் நம்ம சமூக சீரழிவுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. இப்போ உள்ள காலம், வருங்காலம் நம்ம சந்தையை நல்ல வரணும்னா நாம நம்ம குழந்தைகளோட அதிக நேரம் பேசியே ஆகணும். நாம இந்த தொடர் பார்க்கறதுனால நமக்கு எந்த நன்மையும் விளைய போறது. ஏன்னா நம்ம முழுக்க அதெல்லாம் இருக்கிறோம்.
மாணவர்களை பார்த்தா ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே பாக்கெட்டை வெளியே போட்டு தண்ணியில உட்காரான். 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர்டையும் செல் இருக்கு, 4 பேரையும் பேச மாட்டான். அடியில குத்துலாங்கிறாங்க. யாரோட பேசுறா யாரும் தெரியாது. இங்க இருந்து பேசுறா, வெளியே எங்க இருக்கலாமோ தான் பேசுறான். அதுக்கு அடுத்து இவங்கள்ட்ட கேட்டேன், இப்ப அவங்க கூட பேசிக்கிறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவான் தெரியாது, யார் மட்டும் வேணா தெரியும். அப்ப நம்மள்ட்ட கேட்டா நாம பூர்வீகம் தான் சொல்லிடுவோம். எங்கள்ட்ட ஒரு மாணவன் படிக்க வரானா நாங்க அந்த சில நாட்கள்ல அந்த மாணவருடைய பேர் என்ன எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு உங்க பேரண்ட்ஸ் யார் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் கடமை. ஆனா பல ஆண்டுகளா நண்பர்களா சேர்றாங்க, அவங்கள்ட்ட உன் கூட வந்தவன் யாருமான்னு கேட்டா பேர் சொல்லி தெரியும், எனக்கு ஆள் தெரியாது. இதுதான் இப்போ உள்ள சமூகம். அப்ப இந்த சமூகம் நம்மளை வேற எங்கேயோ நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்தணும். அடுத்து வெளியில உள்ள இன்னொரு சொல்றது என்னன்னா, இப்ப சாதாரணமா கூலிப்புங்கிற ஒரு போதை வசதி எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஆறா பையன் என்னன்னே தெரியாது. அந்த ஆறா பையன் பேண்ட சுருட்டி வச்சுட்டு கீழே வச்சிருக்கான். நாங்க நேரடியாக போய் வாங்குறத பிடிச்சி அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவனுக்கு தெரியாது. ஏன்டா இந்த பழக்கம் உனக்கு எப்படி வந்தீங்கன்னா அவங்க அண்ணமாரி போடுறான். அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். மேல் வகுப்புல சாதாரணமா படிக்கிறதுக்குள்ளே போட்டு துப்புற அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த விஷயத்தான் நாம கவனம் செலுத்தோம்னா அந்த மாணவர்கள் அந்த மாணவிகள் பெற்றோரோட முழு தொடர்புல இருக்கும். அந்த தொடர்பை ஏற்படுத்துங்க. அதுதான் ஒரு முக்கியமான இப்போ உள்ள காலத்துக்கு தேவையான ஒரு அறிவுரை. அடுத்து 21ஆம் நூற்றாண்டுல எங்க பள்ளி 100ஆண்டு விழா கொண்டாட இருக்கு. எங்களுடைய பள்ளி கட்டணம் நடந்துகிட்டு இருக்குது. 21ஆம் வருஷம் 2021 எங்க பள்ளி 100 ஆண்டு விழா கொண்டாட இருக்கிறது. இதற்காக நாங்கள் எங்கள் பள்ளியிலிருந்து பழைய மாணவர்களை ஆன்லைன் வழியாக பழைய மாணவர்களை சேர்த்துக் கொண்டு இருக்கின்றோம். அதுக்கான படிவங்களும் எங்களிடம் இருக்கிறது. அதுக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். எங்கள் ஆசிரியர்கள் கேட்ட ஒரு படிவம் தருவாங்க, அவங்க உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த 100ஆண்டு விழாவுக்கு உங்களை அழைப்போம். மேலும் நீங்களா உங்க பேரில் உள்ள ஆட்களை நீங்க சந்திக்க நினைச்சா அந்த சந்திப்புக்கான களமாக எங்கள் பள்ளியை அமைக்க நாங்க தயாரா இருக்கோம். சார் எங்க பேரில் உள்ள ஆளா நாங்க பார்க்கணும், அது என்ன சார் உங்கள்ட்ட வழி இருக்கு, நீங்க எல்லாரும் பதிவு பண்ணீங்கன்னா நீங்களே ஒரு நாளைக்கு அந்த ஒரு கூட்டத்தை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்க ஏற்பாடு பண்ணி தருவோம், இட வசதி செஞ்சு தருவோம். இங்க வாங்க, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுங்க. பள்ளிக்கு உங்களால் என்னென்ன நல்ல ஆலோசனைகள் கூற முடியுமோ அதையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நாங்க எந்த இதுக்கு பணங்கள் கேட்கல, உங்களிடம் நல்ல ஆலோசனைகள் கேட்கிறோம். அதனால அதுக்குள்ள ஏற்பாடுகளை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா நீங்க பழைய மாணவர்கள் ரொம்ப பேர் தெரியுங்க. கண்டிப்பான முறையில இந்த ஆசிரியர்களை கேட்டு அந்த படிவத்தை வாங்கி அந்த அலுமினி என்று சொல்லக்கூடிய பழைய மாணவர்கள் சங்கத்தில் சேர்ந்துங்க. வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறுகிறேன். எங்கள் அழைப்பு ஏற்ற பெற்றோர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ சார்.